Hi friends, welcome to Invest IQ Hub. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து மார்க்கெட் முடிஞ்சது 24,056 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வீடியோஸை ரெகுலராக நடுவில் இன்பிட்வீன் ஒரு 2 நாள் போடலை. ஆக்சுவலாக நம்ம வீடியோ கிளியர் கட்டாக பார்த்தவங்களுக்கு புரியும் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு நான் எளியராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்காக புதுசாக பார்க்குறவங்களும் திருப்பி சொல்கிறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா தான், அதாவது 24,900 to 23,900 to 24,200 இந்த லெவலுக்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாஸ்ட் 2 வீக்ஸாக. ஸோ மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 24,056 முடிஞ்சிருக்கு. ஸோ இனி வரும் நாட்களில் அல்லது நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ரூஷியல் சப்போர்ட்டாக இப்போதைக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான், அதாவது 24,000 ஏரியா வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். இங்கே வரும் 24,000 வந்து கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு 23,900 to 910 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 29/6/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,000 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,910 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன் நான் ரெகுலராக லாஸ்ட் 2 days தான் போடல, அதுக்கு முன்னாடி போடுறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த கிளியர் கட்டாக பார்த்திங்கன்னா இந்த 24,200 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா பிரேக் ஆனாலும் கிளியர் கட்டு அங்கேருந்து ட்ரெண்ட் ஃபார்மேஷன், அதாவது ரிவர்சல் ஃபார்மேஷனே பார்க்க முடிய மாட்டேங்குது. அங்கே வந்து சஸ்டெயின் ஆகாமல் மார்க்கெட் கீழே இறங்க தான் பார்க்குது, இங்கே போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்க தான் பார்க்குது. ஸோ நம்ம வந்து ரெசிஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறோம், 24,200 ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக 120 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைடுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 24,320 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 24,200 ஆக்ட் ஆகும். இதை கிளியர் கட்டாக பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன் 2 வந்து 24,320 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதே லெவல் ஆஃப் ரெசிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாஸ்ட் 2 to 3 வீடியோஸும் இதே ரெசிஸ்டன் தான். ஏன்னா இதை பிரேக் ஆகவே இல்லை, பிரேக் ஆனாலும் சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது, சடசடன் கீழே இறங்கிடுது. ஸோ டிஃபால்ட்டாக இதை கிளியர் கட்டாக என்றைக்கு வந்து 24,320 மேலே க்ளோஸ் ஆகுதோ அன்றைக்கி வந்து நம்ம வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 24,320 மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தர் அப்வர்ட் மூமெண்ட்டை வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டோட்டலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த 24,200 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,000 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 24,052 56 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன், அதாவது நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த 24,000 தான். ஸோ இந்த ஏன்னா 24,056 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்கேஸ் ஃப்ளாட்டான கேப் டவுன் 24,000 ஒரு சப்போர்ட் எடுத்துன்னா திருப்பி நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.